நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா இப்போ 1,00,000 சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ணிட்டோம். நமது சேனலுக்கு தொடர்ச்சியாக நிறைய ஆதரவுகளை கண்டினியூஸாக நீங்கள் தெரிவிச்சுக்கிட்டு வர்றீங்க. அந்த வகையில் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா இப்போ 1,00,000 தாண்டி நமக்கு போயிருக்கு. அந்த வகையில் பேராதரவை தெரிவிச்சுக்கிட்டு வர்ற அனைவருக்கும் இந்த பாலசுப்ரமணியர் அருளால் நன்றியும் வாழ்த்துக்களும். தொடர்ச்சியாக உங்களோட ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நமது வீடியோ பார்த்திங்கன்னா மாத பலன்கள், கிரகப்பெயர்ச்சி பலன்கள்னு சொல்லி தொடர்ச்சியாக நம்ம பலன்களை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பொது பலனாக நம்ம பார்த்திங்கன்னா மாதம் பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு நடக்குது, சில பேருக்கு நடக்கலை அப்படிங்கிறது மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு வர்றீங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா உங்களோட ஜீவ சாதகத்தில் என்ன மாதிரி அமைப்பு இருக்குது, என்ன மாதிரி விதி அமைப்பு இருக்குது, ஆமாம் லக்கணம் என்ன, ராசி என்ன, லக்கணம் என்றால் உயிர், ராசி என்றால் உடல், அதாவது லக்கண அடிப்படையில் உங்களுக்கு என்ன விதி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல் நம்ம கோச்சார பலன்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கையில் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பலன்களை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப சாதகமாகவும் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களோட முழுமை பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களோட சொந்த ஜாதகம் தான். சொந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை பார்த்துக்கணும் அப்படின்னாக்க கன்சல்டேஷன் பண்ணிக்கங்க. திரும்ப அதை பற்றி அதோட என்ன தசாபுத்தி அமைப்புகள் ஓடுது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பார்த்துக்கிட்டு நம்ம கோச்சார பலன்களோட பார்க்கையில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு தெரிய வரும். நிறைய பேர் நமக்கு நம்ம சேனல் மூலமாக ஜாதகங்களை அனுப்பியிருக்கீங்க. அதே நேரத்தில் திருக்கணித முறைப்படி ஜாதகங்கள் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்கும் நமது பாலசுப்ரமணியர் அருளால் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இப்போ நம்ம தொடர்ச்சியாக ஆனி மாத பலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத, ஒவ்வொரு ராசிக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாகவும் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். அந்த வகையில் சிம்மராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலச்சக்கரத்தோட 5வது ராசி, ராசிநாதன் சூரியன். இப்போ சூரியன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் எண்ணங்கள் ஈரேறக்கூடிய ஒரு அமைப்பில் லாபகரமான இடத்துல தான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. கூட யார் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் பகவான், ஆட்சி பெற்ற புதன் பகவானோட சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு, 11 சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. அவர் தனாதிபதியாகவும் இருக்கிறார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மராசி நேர்களை பொறுத்த வகையில் ஒரு வசந்த காலம்தான் இந்த மாதம். அதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இதுவரை ஏற்பட்டிருந்த தடை தாமதங்கள் பிரச்சனைக்குரிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ குருவோட பார்வை கோடி நன்மைகளை தரும் அப்படிங்கிற விஷயத்தில் இருந்தாலும் மற்ற கிரக நிலைகள் சாதக அமைப்பில் இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறது இருந்தது. கடந்த 2 மாதமாகவே அந்த மாதிரி இல்லை உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானத்திற்குடையவரும் லாபாதிபதியும் சொல்லக்கூடியவரும் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல அமர்ந்து சூரியன், உங்களோட ஆட்சிநாதன் சொல்லக்கூடிய சூரியனோட சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நிலை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துது. அப்போ எதுக்கெல்லாம் ஏங்குனீங்களோ, என்ன மாதிரி முயற்சிகள்லாம் உங்களுக்கு தடைப்பட்டதோ அதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக, அப்போ ஏற்கனவே உழைத்த உழைப்புக்கு வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டம்தான். சாதகம் அப்படிங்கிறத இந்த ஒரு வகையிலையும் சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆவணி 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரம் அடைகிறார். சனி பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6க்கும் 7க்கும் உடையவர். 7ஆம் இடத்திலே வக்ரகதி அடைகிறார். அப்போ அவரால் உங்கள் குடும்பத்தில் உங்களோட கணவன் மனைவி ஒற்றுமையில் கண்டச்சனி பாதிப்பில் இருந்து வந்தீங்க இல்லையா, இந்த பாதிப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் மாற்றமடைய போகுது அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா சனி பகவான் வக்ரம் அடைகிறதுனால இயல்புக்கு மாறான பலன்களை தரப்போகிறார்.
அப்போ அவர் 6 இருந்து 7 இருந்து சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய எதிரி, வம்பு, வழக்கு, கடன், பகை, நோய் இவற்றை கொடுத்துக்கிட்டு இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் உறவுலையும் குடும்ப உறவுகளையும் மனஸ்தாபங்களை உருவாக்கிக்கிட்டு வந்தவர். அதில் பார்த்திங்கன்னா நாணயத்தை காப்பாற்ற முடியாமல் சிக்கல்களை உருவாக்கிக்கிட்டு வந்தவர். அவர் பதவியிலிருந்து பார்த்திங்கனாக்க ரிவர்ஸ் ஆகிறார். அப்போ கெடுதல் செஞ்சவர் நல்லது செய்ய போகிறார். அப்போ இந்த காலகட்டம் 2 வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. ஒன்று, கெடுதல் செஞ்சவர் கெடுதலை நிறுத்திட்டு நல்லது செய்ய போகிறார். இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருந்த சூழ்நிலைகளும் உங்களுக்கு சரியாக வந்துடுச்சு, கிரக அமைப்புகளும் லாபகரமாக வந்துடுச்சு. அப்போ இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமையுது. அப்போ வேலை கிடைக்கலன்னு சொல்லி சிம்மராசி அன்பர்கள் வேலைக்காக முயற்சி சொன்னவங்களுக்கு வேலை கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் ஒரு சரியான படிப்பை தேர்வு செஞ்சு படிக்கிறதுக்கு ரொம்ப நினைத்த மாதிரி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு உண்டு. அடுத்து வேறு என்ன விசேஷங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அப்போ குடும்பத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்க போகுது, குடும்ப உறுப்பினர்களோட தேவைகளை நிறைவேற்ற போகிறீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்குது. அடுத்து வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் தொழில் ஸ்தானாதிபதியை வக்ரம் விட்டு திடீர்னு 10ஆம் இடத்தை பார்க்குறார் சனி பகவான். அப்போ இதுவரையும் தொழிலில் இருந்து வந்த தடைகள்லாம் நீங்கி திடீர்னு இப்படியுமா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் குழந்தைகள் ஸ்தானத்தை 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் வீடு, வண்டி, வாகனங்களில் செலவுகள் உண்டு. ஏற்கனவே கட்டி வீடு கொண்டே இருக்குது அப்படின்னா வீட்டுக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா புதுசாக வீடு கட்டுறது அப்படிங்கிறது திட்டமிட முடியாது. அதே நேரத்தில் வீட்டை புதுசாக ரெனோவேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்யலாம். அடுத்து வண்டி வாகன செலவுகள் உண்டு, வண்டியை மாற்றிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படுது. அடுத்து தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து வெளியூர், வெளிநாடு பயணங்கள் போகிறவங்க போகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அங்கீகாரம் உண்டு, பதவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உண்டு, மரியாதை அதிகரிக்கும், பொதுஜன தொடர்பு அதிகரிக்கும், இந்த மாதிரி விஷயங்கள். அதே போல் கடன் கொடுத்தது வரா கடன், அதே நேரத்தில் ஏகப்பட்ட இடங்களில் பணம் கொடுத்து நிலுவையில் இருந்ததெல்லாம் அந்த காலத்தில் வரும். அதே போல் பேச்சோட திறமையான பேச்சால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து அதையும் தாண்டி வேறு என்ன விஷயங்கள் இருக்குன்னா, மகம், பூரம், உத்திரம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இருக்குது. மகம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. படிப்பு சார்ந்த விஷயங்களில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல் குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த காலகட்டத்தில் அவங்க தேர்வு பண்ண சரியான படிப்பை படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. பூரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இதுவரை ஏகப்பட்ட முயற்சிகள் எடுத்து தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து, படிப்பு சார்ந்து எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. அடுத்து வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, உத்திரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் அரசாங்கம் மூலமாக அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கான அங்கீகாரமும் அதற்கான அனுகூலங்களும் சாதகமாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. கௌரவம், அந்தஸ்து வெளிப்படும். அதே நேரத்தில் புது முயற்சிகள், புது யுக்திகள் கையாளுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. சிம்ம ராசியை பொறுத்த வகையில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தோட வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமைகளில் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோட சிம்மராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வர்ற ஒரு 4.5 மாதத்துக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கங்க சிம்மராசி அன்பர்களே. வாழ்த்துக்கள் சிம்மராசி அன்பர்களே.